சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவல் எங்களை கொல்லாமற் பொய்காத்தே இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலில் பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாமத துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். இந்த சிறப்புமிகு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்கள் மற்றும் ஜோதிட பிரம்மாக்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வினை யூடியூப் வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இந்த நம்மளோட ஸ்பீச்சுக்குள்ளே போகலாம். நம்ம ஐயா தங்கபாண்டியன் ஐயா இப்போ பேசினார். அதாவது கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் தங்கபாண்டியன் ஐயாவுக்கு முன் தங்கபாண்டியன் ஐயாவுக்கு பின் அப்படின்னு ஜோதிடத்தில் பெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அந்த மறுமலர்ச்சியை பயன்படுத்தி ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வெளியில் பேசலாம், ஒரு பலன் சொல்கிறதே கூட, ஆனால் நமக்கு ஆத்மார்த்தமாக நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இப்போ கிளைண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ வேணாலும் வாங்குகிறோம், இது பண்ணுறோம், பலன் சொல்கிறோம், ஆனால் நமக்கு ஆத்மார்த்தமாக சொல்லணும். ஐயாவோட வகுப்புகள் வந்த பிறகு நமக்கு மனதளவில் ஆத்மார்த்தமாக இருக்குது சொல்கிற பலன். இது ஏன்னா அந்தளவுக்கு ரூல்ஸு இது இருந்தால் இப்படி தான். ஏன்னா ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறது, ஜோதிடம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த இதே இல்லை. ஏன்னா ஒரு ரூல் இருந்தால் அந்த சம்பவம் வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்குது. அது மாதிரி பல்லாயிரம் ரூல்ஸ் ஐயா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூல்ஸுங்களை நீங்கள் பயன்படுத்தி ஜோதிடம் சொன்னீங்கன்னாவே மனநிறைவாக வாங்கக்கூடிய காசுக்கு நமக்கும் பிரயோஜனமாகி, ஏன்னா ஒரு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம்னா தவறாக சொல்லி நம்மளோட சந்ததிகளுக்கு பாதிப்பை சேர்த்து வைக்கக்கூடாது. நம்மளோட சந்ததிகள் பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் தங்கபாண்டியன் ஐயாவை வணங்கி இதை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. நாங்கள்லாம் அந்த எசன்ஸை அவர் அப்படியே சொலையாக பிரித்து கொடுப்பார். அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் பொதுமக்களும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி விழா உரைக்குள்ளே போகலாம். நம்ம சகோதரர் பேசிகிட்டு இருந்தார். இந்த தேவையற்ற உறவுகளை பிரிக்க ரெட்டை வாழைப்பழம் அருமையான பரிகாரம். அதில் அந்த ரெட்டை வாழைப்பழத்தில் பெயரை எழுதி அவங்களோட தாயோட பெயரை எழுதி வேப்பெண்ணெயை தடவி கொடுத்துருங்க. எப்பயுமே அது ஒரு குரங்குக்கிட்ட கொடுக்குறப்போ அந்த வேப்பெண்ணெயோட வாயில் வச்சிருச்சுன்னா கோபமாக அதை பிரிச்செறிஞ்சிரும், கசந்துரும், அந்த உறவு கசந்துரும். அப்போது அந்த இரட்டை வாழைப்பழம் இதெல்லாம் அனுபவத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பரிகாரங்கள். ஆனால் பணத்துக்காக பண்ணிடாதீங்க. இதை நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள்லாம் வெளியில் ஓப்பனாக ஏன் இது பண்ணுறது இல்லைன்னா இந்த நெகட்டிவுக்காக யூஸ் பண்ணிடக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியே விட முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதனால ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் நமக்கு விஷய ஞானங்கள் கிடைக்க நம்ம அமைதியாகி அதை ஒரு சரியான பாதையில் போகிறது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போ அந்த இரட்டை வாழைப்பழம் இது. அதே போல் தேவையற்ற உறவுகள், ஒரு சரிவராத ஒரு உறவு நிலைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு யானைக்கு விளாம்பழம் கொடுப்பது. யானைக்கு அது பழமொழியே இருக்குது, விளாம்பழத்து ஓடோட விட்டதடி ஆசை. அப்போது ஆசை அதாவது இல்லீகலான ஒரு ஆசைகள் சம்பந்தப்பட்டது, நடைமுறைக்கு ஒவ்வாத பிரச்சனையான விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் அந்த உறவுகளை நீங்கள் பிரிப்பதற்கு யானைக்கு அதை மனசில் நினச்சிக்கிட்டு விளாம்பழத்தை கொடுத்தால் அந்த இல்லீகலான விஷயங்கள், தேவையற்ற உறவு நிலைகள், பிரச்சனையான இது இருந்துச்சுனாக்கா அது தீரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதையும் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஜானகிராமன் சார் பேசுகிறப்ப சொன்னார் குருக்கேது இணைவு. இப்போ குருக்கேது இணைவு இருந்தாவே அவங்க ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும்.
ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னாக்கா அவங்க வந்து சந்தோஷமான மனநிலையில் இல்லாத தன்மைகள் அப்படிங்கிறது குருக்கேது இணைவு. அப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் இத்தனை பவுன் பண்ணுறேன், அத்தனை பவுன் பண்ணுறேன்னு சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை குருக்கேது இணைவு இருக்கிறவர்கள் கொடுக்கக்கூடாது. அப்போது விசேஷ டைமில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது அவர்களுக்கு உண்டு. பெருசாக விசேஷத்தில் போய் அவங்க முன்னிலைப்படுத்தி நின்றுட்டு இருக்கக்கூடாது. இது ஒன்று. அதே போல் அந்த குருக்கேது இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் நம்பிக்கையின் பேரில் கடன் வாங்கக்கூடாது. சார் பழக்க வழக்கம் இருக்குது, ஒரு நம்பிக்கையின் பேரில் வாங்கின கடன் எந்த ஒரு ஷூரிட்டியும் கொடுக்காம நம்பிக்கையின் பேரில் வாங்கப்பட்ட கடன் அவங்க வாழ்க்கையில் பெரிய ப்ளே பண்ணி பிரச்சனையை கொடுக்கும். அப்போது இந்த அமைப்பில் வந்து அந்த குருக்கேது இணைவு இருப்பவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நம்ம தங்கபாண்டியன் சார் வந்து நம்ம ஹையர்லலாம் கூட நடத்தியிருக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதியை கொடுங்க, எது இணைக்க இப்போது ரெண்டு பேரும் இணைவாக இப்போ ஐயா வந்து ஒரு இது கேட்குறாரு, பிரிக்கிறதுக்கே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எல்லாம் வரிசையா. அது அருமையான கேள்வி தான். ஏன்னா நான் அதனால தான் அழுத்தி சொன்னேன், தேவையற்ற உறவுகளாக இருந்தால் மட்டும் பிரிச்சுடுங்க சாமி, நீங்கள் பணத்துக்காக எதுவும் ஒன்று பண்ணி விட்றாதீங்க அப்படின்னு. அப்போது இணையணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்தம்னா என்ன, இணைந்த கைகள். அப்போது ஹஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உத்தர நட்சத்திரம் முடிஞ்சு ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற வேலை அந்த முதல் நாளிகையாக இருந்துச்சுன்னா இன்னும் விசேஷம். அதில் அந்த முதல் பாதத்தில் வாய்ப்பு இருந்தால் அந்த நாளிகை அமைப்பில் இருந்துச்சுன்னா, அந்த ஆரம்பிக்கக்கூடிய 24 நிமிஷம் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில டைமில் வந்து அன்டைமில் வரும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாதம் வரல, இந்த நாளிகை வரலன்னு அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல்ல செஞ்சுருங்க. அடுத்தது அது வரக்கூடிய நாட்கள்லையும் செய்யலாம். அப்போது ஹஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, கணவனும் மனைவியும் ஆணும் சிவசக்தி அம்சமாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடை இந்த அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்கள். நல்ல அந்யோன்யத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் இந்த வழிபாட்டை வந்து லக்ன சஷ்டாஷ்டகம் இருக்கிறவங்க, ராசி சஷ்டாஷ்டகம் இருக்கிறவங்க, ஒரு தொழில் பார்ட்னராக இருக்காங்க, சார் சஷ்டாஷ்டகமாக போயிடுச்சு தெரியாமல் சேர்ந்துட்டேன், இல்லை தெரியாமல் மேட்ச் பண்ணிட்டோம், லக்ன சஷ்டாஷ்டகம் இருக்குது, ராசி சஷ்டாஷ்டகம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு இப்படி உத்தர நட்சத்திரம் முடிந்து அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற வேலையில் போயிட்டு வாங்க. அந்த சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முழு அபிஷேகம், இப்போ ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறோம், இப்போ அவங்க போனாக்கா 5000 கொடு 10,000 கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மைகள் வந்து நிறையா இருக்குது. அதில் நீங்கள் வந்து இளநீர் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு, அதுக்கு பேரே வந்து கண்படா தீர்த்தம். இளநீர் அப்படிங்கிறது கண்படா தீர்த்தம். அந்த இளநீரை வாங்கி நீங்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு அவங்க பண்ணுற டைமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த இளநீரை கொடுத்துட்டு வாங்க. பன்னீரெல்லாம் இன்றைக்கி நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலெலாம் வந்து அது வந்து ஒரு கருத்து இருக்குது. போகரால் பழனி மலை எப்படி முருகன் சிலை செய்யப்பட்டதோ அதே போல் போகரால் நிர்மாணிக்கப்பட்ட சிலை தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சிலை அப்படிங்கிறதும் நமக்கு சுவடிகளில் காணப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதிலெல்லாம் போய் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பன்னீரை ஊற்றி அந்த கெமிக்கலை ஊற்றி அதோட புனிதத்தன்மையை நம்ம கெடுக்காமல் இந்த கண்படா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த இளநீயை நீங்கள் வந்து ஊற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது நாம் வந்து பரிகாரமாக சொல்லி டைவர்ஸ்க்கு போன கேஸ் கூட இந்த ஆலயத்திற்கு போயிட்டு அதிலிருந்து என்ன மாற்றம் பெற்று இன்றைய வரை சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து பயன்படுத்தலாம். அர்த்தநாரீஸ்வரர், அதுவும் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல சக்தி மிகுந்த ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவரும் அருமையான ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய சர்ப்பங்களும் ஆதிசேஷன் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. திருச்செங்கோடு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை தன்மைகள் ஏற்படும். அதே போல் உங்களோட பாக்கியமோ உங்கள் தாயாரோட பாக்கியமோ ஒன்று சேர்ந்து நமக்கு பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் உண்டு. என்ன அது ஏதாவது ஐடியா இருக்கா?
9ஆம் பாவம் அப்படிங்கிறீங்க. அதாவது நம்மளோட பாக்கியஸ்தானமோ தாயாரோட பாக்கியஸ்தானத்தையும் வச்சு நமக்கு நல்ல தனவரவை கொடுக்கக்கூடியது தான் இந்து லக்னம். ஒரு ஜாதகத்தில் இந்து லக்னத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் இப்போ ஐயா சொன்ன மாதிரி காசிக்கு போகிறது, அதை தாண்டி போகிறது, ரிஷிகேஷ் போகிறது, இதெல்லாம் விட நீங்கள் நம்ம லோக்கல்லையே வந்து நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள், மிக அற்புதமான பலன்களை கைமேல் பலன் தரக்கூடிய ஆலயங்கள் நிறைய உண்டு. இன்னொன்று, நீங்கள் வெளியில் தான் தேடிட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. எந்த ஊருக்கு வந்து இறங்குனீங்கனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்கு ஒரு மதிப்பளித்து ஒரு வழிபாடு பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிழைப்புக்காக ஒரு ஊருக்கு போகிறீங்க, வேலை கிடச்சி ஒரு ஊருக்கு போகிறீங்க. அங்கே போய் இறங்கணுன்னு அந்த ஊரில் இறங்கணுன்னு அந்த ஊர் மண் எடுத்து நீங்கள் ஒரு விபூதி மாதிரி மண் எடுத்து தொட்டு வணங்கிட்டு அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணினீங்கன்னா, இதை நாம் பரிகாரமாக சொல்லி ஒரு வெளிநாட்டில் மருத்துவ படிப்புக்கு அவங்கள வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கே வாய்ப்பில்லை, சில அலிகேஷன்னால் நிறுத்தி வச்சுட்டாங்க, திருப்பியும் இந்தியா வந்துட்டாங்க, அது திருப்பியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்த சூழலில் இந்த அமைப்பை சொல்லி மறுபடியும் அவங்க போய் அதை செய்து, அந்த ஒன்றுமே பண்ணல, எங்கள் ஃப்ளைட் விட்டு இறங்கணுன்னு நீ போய் அந்த மண்ணை எடுத்து வச்சு கும்பிட்டு நீ வந்து மனதார வேண்டிக்கிட்டு நீ போய் இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகக்கூடிய தன்மைகள் எல்லாமே உண்டு. அதுபோல் நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோமா, இந்த தெய்வம் இருக்குதுன்னா இந்த தெய்வத்தை போய் நம்ம ஒரு மரியாதை கொடுத்து வழிபாடு பண்ணணும். எந்த ஒரு ஆலயத்திற்கு எங்கே ஒரு ஊருக்கு போனோம்னாலும் அந்த எல்லை தெய்வங்களுக்கு நாம் வந்து வழிபாடு செய்து வந்தாலே நமக்கு வாழ்க்கையில் நல்ல மேன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் அது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ரொம்ப பிரபலமான ரொம்ப சக்தி மிகுந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கோயிலுக்கு வழி சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் அவங்களாம் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியலைங்களே சார், அது அதிகமாக திறக்க மாட்டாங்களே, காலையில் வந்துட்டு உடனே பூஜை செஞ்சுட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கோவிலை பார்த்திங்கனாக்கா நெட்டில் அதுக்கு வேறு பலன்கள் இருக்கும், இது வந்து இந்த இதுக்கு ஏற்ற ஸ்தலம் அப்படின்னு. ஆனால் அது உள்டாவாக வேறு சில பலன்களுக்கு வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து திருச்சிக்கு பக்கத்தில் கோபுரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம ஏன்னா இங்கே இப்போ பேசக்கூடிய இடம் வந்து வாஸ்து நிபுணர் அவரோட இடத்துலேருந்து பேசுகிறதுனால அந்த வாஸ்துக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கோவில் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அப்போ திருச்சிக்கு பக்கத்தில் மணச்சநல்லூருக்கு அருகாமையில் கோபுரப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த கோபுரப்பட்டியில் தான் திருச்சி ரங்கநாதர் அந்நியர்கள் படையெடுப்பு நடந்த காலத்தில் அந்த கல் தூண் போட்டு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிலையை மறைச்சிட்டு அடுத்து இருக்கக்கூடிய உற்சவர் சிலை மற்ற சிலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த கோபுரப்பட்டியில் நீண்ட காலம் இருந்த ஒரு ஸ்தலம் தான் இந்த கோபுரப்பட்டி ஸ்தலம். அந்த கோபுரப்பட்டி ஸ்தலம் அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு அற்புதமான ஸ்தலம். அந்த கோபுரப்பட்டி அங்கேயும் வந்து நம்ம திருச்சியில் எப்படி ரங்கநாதர் இருக்கிறாரோ அதே அமைப்பில் ரங்கநாதர் அங்கே உண்டு. அங்கே இருக்கக்கூடிய சயன கோலம் மட்டும் பால சயன கோலம், அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி படுத்திருக்கும். உலகிற்கே படி அளக்கக்கூடிய அந்த படியை வந்து தலையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் பால சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரும் அந்த கோபுரப்பட்டியில் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து கோளாறு இருக்குது, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன், நிலம் வாங்க முடியல சார், வாங்கின இடத்த கட்ட முடியல, இல்லை நிலத்தை வந்து ஒரு சேல் பண்ணும், ஏதோ உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளுக்கு அற்புதமான நிவர்த்தி தரக்கூடிய இடம்தான் கோபுரப்பட்டி ரங்கநாதர் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ நம்மளோட பாக்கியமும் தாயார் செய்த பாக்கியமும் இணைந்து நமக்கு தனவரவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்து லக்னம். இந்து லக்னத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விதி இருக்கும். உதாரணத்துக்கு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் வீட்டுக்கு 6 பாயிண்ட்டு, சுக்கிரன் வீட்டுக்கு 12, புதன் வீட்டுக்கு 8, குரு பகவான் வீட்டுக்கு 10, சனி பகவான் வீட்டுக்கு கதிர்கள் 1, சந்திரன் வீட்டுக்கு 16, சூரியன் வீட்டுக்கு 30. இப்படி வச்சு லக்னத்திற்கு 9ஆம் இடம் அது என்ன பாயிண்ட் வருதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்கள். கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 9ஆம் வீடு எது? மீனம். அதுக்கு மீன வீட்டுக்கு 10 அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு ராசி சொல்லுங்கள். மிதுனத்திற்கு 9ஆம் இடம் என்ன? கும்பம். அதுக்கு சனி பகவான் வீட்டுக்கு 1ஆம் எண்ணு. மகரம் கும்பத்துக்கு 1, மீனம் தனுசுக்கு வந்து 10ன்னு சொன்னோம். அப்போது
கடக லக்னத்திற்கு 9ஆம் இடம் 10, மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடம் 1, 11 வருது. அப்போது அந்த மிதுன ராசியிலேருந்து எண்ணி போட்டிங்கன்னா 11ஆம் இடம் மேசத்துக்கு வரும். அப்போ அந்த மேசம்தான் உங்களுக்கு வந்து இந்து லக்னம். இந்த இந்து லக்னம் என்ன சார் அப்படின்னாக்கா, இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சியாக இருந்துச்சுனாக்கா அந்த திசாபுத்தி காலங்களில், அந்த கோச்சார காலங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பான தனவரவை கட்டாயம் கொடுக்கும். அப்போது நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதெல்லாம் இப்போ காரகத்துவம்லாம் ஐயா வந்து பக்கமாக கொடுத்துருக்கிறார். அப்போ மேசத்தோட காரகத்துவம் என்னான்னு பாருங்கள். அந்த மேசத்தோட காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டே வாங்க பாருங்கள். வாழ்க்கையில் சத்தம் போடாமல் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே தேடி வரும். உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் மேன்மைக்கு வரும். அப்போ மேசம் அப்படின்னா மேசத்துக்கு உண்டான அந்த நிறத்தில், உடையோட நிறத்திலிருந்து, அந்த பகுதியிலிருந்து, அந்த உணவுகள்லேருந்து, அதற்குண்டான ஆலயங்கள்லேருந்து பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தலாம். அதை செயல்படுத்தினீங்கன்னாவே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்போது இந்த ஒரு இந்து லக்னத்தை கொன்று அவர் பிரபலமாவாரா, நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்து லக்னம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக கொடுக்கும். இப்போது நம்ம சொன்னது வந்து இந்த இந்து லக்னம் வந்து சரராசியில் வந்திருக்குது. இந்த இந்து லக்னம் பொதுவாக ஸ்திர ராசியில் விழுந்தால் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கட்டாயம் அதிகபட்சமாக கொடுக்கும். ஒரு அந்த ஸ்திர ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இந்த இந்து லக்னம் இருந்துட்டாவே நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது டபுள் மடங்காக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் இதை பொருத்தத்தில் சமயோசிதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்திர லக்னம் இந்து லக்னமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆணுக்கு அந்த பெண் வந்ததுக்கப்புறம் அவரோட ஜாதகம் மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் பொருளாதார ரீதியில். அப்போ அதெல்லாம் தான் இப்போ பெரியவங்க பழசில் சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டு போடுங்க சார் சரியாக போயிடும், இவன் ஒன்றும் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறான், சம்பாதிக்க மாட்டேங்கிறான், ஒரு சுற்றிகிட்டே திரியிறான் அப்படின்னாக்கா கால் கட்டு போடுங்க சரியாக போகும்னா, அப்போ கல்யாணம் பண்ணால் இவர் ஜாதகம் மாறிடுதா? இவர் ஜாதகம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி பரிகாரம் நீங்கள் 7 கோயிலுக்கு வரிசையாக ஒரே நாளில் போயிட்டு வந்தாலும் அடுத்த நாள் பார்த்தாலும் கட்டம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் லைஃப் ஸ்டைல் மாறும். உங்களுக்கு கட்டம் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குமே ஒழிய லைஃப் ஸ்டைல் வந்து அது பரிகாரங்களை முறையாக செஞ்சு முடித்தா மாறும். அப்போ கால் கட்டு போட்டால் எப்படி சார் மாறுது அப்படின்னா, இந்த மாதிரி யோக நிலைகள் இருக்கக்கூடிய பெண் வந்தாலோ, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வீக்காக இருக்கக்கூடிய கிரகங்கள் வரக்கூடிய பெண் ஜாதகத்தில், உங்களுக்கு மனைவியாக வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா கட்டாயம் வந்து அந்த பெண் வந்ததுக்கப்புறம் இவருக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு மைனஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை, ஒரு இந்து லக்னம் ஸ்திர லக்ன வீடாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது சார், பையன் வந்து இன்னும் சரியான வேலை இல்லை, பெரிய அளவில் சொத்து இல்லை சார், இந்த இந்த பையனுக்கு என் பொண்ணை நம்பி கொடுக்கலாமா அப்படின்னா, தாராளமாக கொடுங்க. ஒன்றும் இல்லாத இடத்துக்கு போனாலும் இந்த பொண்ணு மேன்மைக்கு, இந்த பொண்ணோட நேரத்தில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிக்காட்டில் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு போய் காலடி வைக்கிற நேரம் அது குப்பையும் கோபுரமாயிரும், தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சில இப்போ வந்து பேரண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா அந்த பொண்ணுங்களுக்கு வந்து, ஏன்னா இதை நேரலையில் பார்த்துட்ருக்குறாங்க, பெண்களோட ஜாதகத்தை அவங்களே வந்து 90% ஜாதகம் தெரிஞ்சவங்களாக தான் வராங்க. வந்து ஜாதகத்தை அனுப்பிவிட்டு, சார் எனக்கு முடக்கு இது, எனக்கு வந்து இது திரிசூன்யம், இது எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது, இந்த திசாபுத்தி நடக்குது, இதுக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் வேறு பிரச்சனை இல்லை, அதில் நிறைய யோகங்கள் இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி தான் இருக்குது, இதுக்கு இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகி போயிருமாமே அப்படி ஆகி போயிருமான்னு ஏற்கனவே சொன்னாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கிறப்போ அதை நோக்கி உந்தி தள்ளப்பட்டு அதற்கு நிவர்த்தி தன்மைகள் கிடச்சி நமக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் முதல்ல பார்ப்பாங்க, நம்மகிட்டயே நம்ம ரெகுலர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இதை நம்ம வந்து அனுபவிச்சே பார்க்குறோம். முதல்ல ஒரு 20 கண்டிஷன் வச்சுருப்பாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னம்னாலும் அந்த 20க்கு ஒத்து இல்லைன்னா இல்லை சார் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு வருஷம் கழித்து திருப்பியும் அதை 20 கண்டிஷன் 5 கண்டிஷன் ஆகும். கடைசியாக நீங்கள் கல்யாணம் முடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட 20 கண்டிஷனில் ஒரு 3 கண்டிஷன் கூட அது செலக்ட் ஆகிருக்காது, அந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு வருஷம் வந்த ஜாதகம் சூப்பரான ஜாதகம், அதை இந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன்லாம் போட்டு விட்டுருவாங்க. அதனால் பெற்றோர்கள் தயவு செஞ்சு எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு 5 லட்சம் வச்சு செலவு பண்ணுறீங்க, சாப்பாட்டில் என்னோடய வீரத்தை காமிக்கணும்னு சொல்லி செலவு பண்ணுறீங்க, ஜோதிடர்கிட்ட மட்டும் வந்தாக்கா ஃப்ரீயாக பார்ப்பாங்களாங்கிற மாதிரி பார்க்குறீங்க.
ஏன்னா ஜோதிடத்திற்கு அதற்கு உண்டான கலைகளுக்கு உண்டான மதிப்பை கொடுத்து மற்ற விஷயங்களுக்கு செய்யணுன்னா மனசு இருக்குது. ஆனால் ஜோதிடத்துக்கும் சில மற்ற விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனமில்லாத தன்மையினால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 4-5 ஜோதிடத்தை பார்த்துட்டு வாங்க. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, சார் வேறவங்ககிட்ட பார்த்தேன்னு சொன்னால் கோச்சிக்குவாங்க, நீங்கள் 10 இடத்துல பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யார் சொல்கிறது ஒத்து வருதுன்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி சொல்லுவாங்க, சார் அவர்கிட்ட பார்த்தேன் சார், அது வந்து அவர் ஒரு பரிகாரம் சொன்னார் சார், நடக்கலை சார் அப்படிம்பாங்க. ஏங்க நடக்கலைங்கிறீங்க? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தாங்க இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு அனுப்பியிருக்குது. இப்போ அவர்கிட்ட நீங்கள் செஞ்ச பரிகாரம் தான் உங்களுக்கு அடுத்த, ஏன்னா ஒரே இதில் உங்களுக்கு நடந்துடாது. நீங்கள் ஒவ்வொன்றா செய்ய தான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா என்னோட இன்னொரு உங்களுக்கு வழிகாட்டிக்கு இன்னொருத்தர் கிடைப்பார், அவர்கிட்ட போய் பாருங்கள், அது மூலிமா ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் தான். அப்போ பெற்றோர்கள் தயவு செஞ்சு நீங்கள் பல்வேறு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நீங்களாக இவருக்கு இந்த இடத்துல இதாகி போச்சு, அந்த இடத்துல அதாகி போச்சுன்னு நீங்களாக ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணாமல் உங்களுக்குன்னு தெளிவான ஜோதிடர்களை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு ஒருத்தருக்கு 4 பேர்கிட்ட பாருங்கள், அதை கரெக்டாக உங்களுக்கு ஒத்து வரவங்களாம் அந்த 4-5 பேர்த்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிப்போச்சு, எல்லோரும் உங்களுக்கு எந்தெந்த ஜோதிடர் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதில் எல்லாருக்கிட்ட உங்களுக்கு இந்த ஜோதிடத்துக்கு செலவு பண்ணுறதை பெருசாக நினைக்காம நீங்கள் ஒரு கல்யாணம் அப்படின்னாக்கா அதற்கு ஒரு தொகையை ஜோதிடத்திற்காக ஒதுக்கி வைத்து தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நாள் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள்னு விதி உண்டு. அப்போது உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி மண்டபம் என்னைக்கு கிடைக்குது, இது என்னைக்கு கிடைக்குதுன்னு ஜோதிடரை நெளிக்கிறதுக்கு பார்க்காதீங்க. அப்புறம் வந்து அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதை வந்து ஜோதிடர் வாயால் சொல்ல வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜோதிடர்கள் நீங்கள் உங்களோட விதியில் கரெக்டாக நில்லுங்க. இந்த மாதம் கல்யாணம் வைக்கக்கூடாது சார், இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதம் கல்யாணம் வச்சா செட் ஆகாது அப்படின்னா கல்யாணம் வைக்காதீங்க. இந்த நட்சத்திரம் இவருக்கு வந்து சரியில்லாமல் இருக்குது சார், 6 நட்சத்திரத்தை போய் 6 கிரகத்தை போய் தொடுது சார், இந்த நட்சத்திரத்தில் ஐயா ரூல்ஸ் கொடுத்துருக்குறாரு, அந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்கா, சரியில்லாமல் இருக்குதா, சஷ்டாஷ்டக மாதங்களாக இருக்குதா, பிறந்த மாதத்துக்கு இது போல் பல்வேறு விதிகள் வந்து உண்டு. நீங்கள் உங்களுக்குன்னு ஒத்து வர விதிகளை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இது இருந்தாக்கா நீங்கள் அதில் ஸ்டாண்டர்டாக நில்லுங்க. இல்லை சார் எனக்கு அங்கே பெரிய மண்டபம், எனக்கு கூட்டம் வரும், அந்த மண்டபம் இந்த மாதம் தான் கிடைக்கும்னாக்கா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து விலகி அதை முழுமையாக கரெக்டாக வந்து நீங்கள் ஃபீஸை வாங்குங்க. அந்த ஃபீஸ் நாம் வாங்குகிற ஃபீஸுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் 5000 ரூபா கூட ஃபீஸ் வாங்குங்க. 5000 ரூபாய்க்கு வாங்கினா அவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு பலன் சொல்லி அனுப்புங்க. நம்மளோட சந்ததிகளும் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த இந்து லக்னத்திற்கு வந்து பெண்களோட ஜாதகத்தில் ஸ்திர லக்னத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த இந்து லக்னம் போகக்கூடிய இடத்துல வந்து மிகச்சிறப்பாக நல்ல அமைப்பு வந்து கொடுக்கும். சப்போஸ் இந்து லக்னமாக வரக்கூடிய வீட்டில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு தனம் வரும், வர தனமெல்லாம் அவங்களுக்கு பத்தாது, வரத்துக்கு முன்னாடி செலவு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போது இந்து லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பாவியாக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அதுவும் ஸ்திர வீட்டில் இருந்துட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடாக இருந்தாலும் ஆட்சி அந்த அமைப்பில் அந்த இந்து லக்னம் அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இந்து லக்னத்தில் இருந்து இப்போ மேச லக்னம் இந்து லக்னமாக வந்துச்சு, அதில் சூரிய பகவான் இருந்துட்டார் அப்படின்னாக்கா உங்களுக்கு 200 மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த திசாபுத்திகள் வந்துச்சுன்னா இன்னும் அதை வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதே மாதிரி இந்த இந்து லக்னமாக அமையக்கூடிய அமைப்பு இப்போ நாம் சொன்னதுக்கு கடக லக்னத்திற்கு மிதுன ராசிக்கு 11ஆம் இடமாக வந்துச்சு. அப்போ 6, 8, 12 இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்து லக்னம் வந்துச்சுனாக்கா அவங்களையும் வந்து வரக்கூடிய தனயோகத்தை அவங்க அனுபவிக்க முடியாது. சார் எல்லாம் என் காலத்தில் வரல, எங்கள் பசங்க தலையெடுத்தோட்டி வந்துச்சு, இன்றைக்கி அவன் பாருங்க பறக்கிறான், அவன் ஃபார்ச்சுனருங்கிறான், இன்னோவாங்கிறான், நான் நடந்து தான் சார் சுற்றிட்டு இருக்கிறேன், அவன் 4 வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னு அவர் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இந்து லக்னம் வந்து கொடுக்காது. அதே போல் இந்த இந்து லக்னத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சுபர்கள் இருந்து விட்டால் மகாராஜாவுக்கு இணையான நல்ல யோகங்கள், வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய யோக நிலைகளை இந்த இந்து லக்னம் வந்து கொடுக்கும். இந்து லக்னம் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து வக்ரம் ஆகக்கூடாது. இந்து லக்னத்தின் அதிபதி வக்ரமானுச்சு அப்படின்னாக்கா, ஏன்னா இந்து லக்னம் நம்ம பொதுவாக பார்க்குறோம், அதில் உள்ள சூட்சுமங்கள் நிறைய உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்து லக்னத்தின் அதிபதி வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் தன்னுடைய குடும்ப நபர்கள் பேரில் அதை மாற்றி வச்சுக்கணும்.
மாற்றி வைக்காமல் இவங்களே வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை இவங்க பேர்லேயே ஒரு சொத்து இருந்துச்சுனாக்கா அது கொடுத்த சொத்தை திருப்பியும் வந்த வழியிலே வாங்கிட்டு போயிடும். அப்போது அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த இந்து லக்னத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய காரகம் என்னவோ, இப்போ நாம் முன்ன பார்த்த கடக லக்னம் மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்துச்சு. அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவ தொழில் அவர் செஞ்சார்னா எந்த நிலையிலையாச்சும் மேன்மைக்கு வந்துடுவார். மேன்மைக்கு வந்துடக்கூடிய அமைப்பு. இதை வச்சு நம்ம தொழில் நிலைகளுக்கும் பார்த்துக்கலாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம பேர்லேயே வச்சுக்கலாமா, இல்லை சொத்துக்களை நம்ம பேரில் வாங்கலாமா, இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இந்து லக்னத்தை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்து லக்ன அதிபதி வந்து ராகுவோட அல்லது கேதுவோட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டாக்கா அவங்களுக்கு என்னென்னா என்ன பலன்கள் இருந்தாலும் அதிகாரம் இல்லாமல் போயிடும். நல்ல சார் எல்லாமே இருக்குது சார், ஆனால் நான் பார்த்து எதுவும் முடிவெடுக்க முடியாது. எங்கள் அண்ணன் தம்பிங்க 2-3 பேர் இருக்கிறாங்க, இல்லை அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, என்னை சும்மா பேருக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டம்மி பொறுப்பில்லாத ஒரு வேலை இல்லாத ஒரு பதவி, அதில் ஒன்றுமே அவர் செஞ்சிட முடியாது. அந்த மாதிரி தன்மைகளை இந்த ராகு கேதுக்கள் அதனோட அதுவும் நெருங்கின டிகிரியில் இருந்து, இல்லைனா நீசமான இது அஸ்தங்கமானது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து உண்டு. அந்த திசாபுத்திகள் வந்துருச்சுனாலும் இந்த இந்து லக்ன அமைப்பு வந்து மிகச்சிறப்பாக நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு லக்னமும் ராசியும், உங்களுடைய எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல உங்களோட ராசி அமையக்கூடிய நபர்கள், ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னம் கடகராசி, மேச லக்னம் கன்னிராசி, மேச லக்னம் விருச்சிக ராசி, மேச லக்னம் மகர ராசி, இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா லக்னத்துக்கு 4, 6, 8, 10, 12 இந்த அமைப்பில் சந்திரன் நின்றுச்சுனாவே பெரிய முதலீட்டு தொழில்கள் அவர் பேரில் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் போட்டு முதலீடு செய்த தொழில் அவர் முன்னாடியே மைனஸ்க்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கவங்களுக்கு உண்டு. அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் உங்கள் ராசியாக வந்துருச்சு அப்படின்னாக்கா, சார் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாரு, அது வந்து இப்போ விலைக்கு வருது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஒருத்தர் உருவாக்கி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி நிர்வாகம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் இதை வந்து நம்ம தொழில் ரீதியாக இதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. ஏற்கனவே நம்ம இதில் முக்கியமாக அந்த இந்து லக்னத்தோட காரகத்தில் இருக்கக்கூடிய தொழில் வந்துருச்சு அப்படின்னாக்கா, இந்த தொழில் இப்படி டேக் ஓவர் பண்ணுற தொழில் இந்து லக்னத்தோட காரகத்தோலையே இருந்துச்சுனாக்கா அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் யோகங்களில் பஞ்சமகா புருஷ யோகம்னு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அதுவும் வந்து இந்த இந்து லக்னத்தை விட பல மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு உண்டு. அப்போ பஞ்சமகா புருஷ யோகம் இந்த இந்து லக்னம்லாம் என்னென்னா பணத்தையும் கொடுக்கும். இந்த 2 அமைப்பு இருந்துச்சுன்னா பணத்தையும் கொடுத்து பெரும் புகழையும் கொடுத்துரும். இந்த அமைப்பு வந்து நம்ம வந்து சார் திசாபுத்திலாம் சரியில்லாமல் இருக்குது, பார்த்தா ஜாதகம் வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கொடுக்கும். அதே போல் முக்கியமாக இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ பெற்றோர்களோட இதே என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து விருப்ப திருமணம், ஒரு லவ் அஃபேர் வந்துடுறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பேரண்ட்ஸே வந்து அதை வந்து கன்வின்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. சொன்னால் கேட்கல, அப்புறம் வந்து இதான் ஆகணும், நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணிக்கிறேன்னா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப அதுக்கு வந்து ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் தான். அதில் இப்போ இந்த லேடிஸ் பெண்ணை பெற்றவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, சார் அவள் விரும்பிட்டா இல்லை பையன் விரும்பிட்டான், இதை பண்ணி வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துடுது. ஏன்னா இப்போ எவ்வளவு வேகமாக காதல் பண்ணுறாங்களோ அவ்வளவு வேகமாக ரிட்டர்ன் வந்துடுறாங்க. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி வந்துடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு. அப்போது யாருக்கு சார் அவங்களா தேர்ந்தெடுத்து விருப்ப திருமணமாக தேர்ந்தெடுத்தாலும் பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த ரூல் என்ன அப்படின்னா, காதலிச்சே 2 கல்யாணம் பண்ணுற ரூல். இப்போ இந்த ரூல் வந்துச்சுனாக்கா
நீங்கள் வந்து இப்போது பெற்றோர்கள் வந்து சார் வந்து காதல் திருமணத்துக்கு இந்த பண்ணினாலும் இந்த இடம் நல்லா இருந்துக்குமா அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும். அது 12 லக்னத்திற்கும் இப்போ வந்து இதுக்கு முக்கியமாக வந்து புணர்ப்பு தோஷம், சந்திரன் சனி சேர்க்கை. வெறும் சந்திரன் சனி சேர்க்கை இருந்தாவே பார்த்தா மட்டுமே உடனே 2 கல்யாணம் ஆயிரும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது தேவையில்லாத வேலை. புணர்ப்பு தோஷம் இருந்தால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். அந்த புணர்ப்பு தோஷத்தில் மற்ற வக்ர கிரகங்கள் தொடர்பு, அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியம். அப்போ புணர்ப்பு தோஷம் இருந்து மேச லக்னத்துக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குது சார், மேச லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் புணர்ப்பு தோஷம் மட்டுமே இருந்துட்டால் போதும். அவர்களுக்கு லவ் மேரேஜாக இருந்தாலும் எந்த மேரேஜாக இருந்தாலும் மறுபடி ஒரு திருமணத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து மேசத்துக்கும். இப்போ நாம் சொல்கிறது வந்து லக்னம், மேச லக்னம் மீன லக்னம், இவங்களுக்கு மட்டும் புணர்ப்பு தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொருத்தம் போடுறதில் கவனமாக பார்த்து போடுங்க. அப்போ இவங்களுக்கு 2 திருமணம்னு சொல்லிட்டு நம்ம திருமணமே பண்ணக்கூடாதா, எப்படி சார் மேட்ச் பண்ணுறது, ஜோதிடருக்கு அது மேட்ச் பண்ணணுமே அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு தான் இப்போ சார் சொன்னார் இல்லையா, இங்கேயும் மைனஸு அங்கேயும் மைனஸு அப்படிங்கிறது, அந்த மாதிரி மற்ற ரூல்களை நீங்கள் தூக்குங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கும் வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோ இந்த ஒரு ஆணோட ஜாதகம், உதாரணத்துக்கு ஆணோட ஜாதகம் ஒரு ரிஷப லக்னம், ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு நம்ம இப்போ சொன்ன ஒரு ரூலே எடுத்துக்கலாம். மேச லக்னம் மீன லக்னம் இதுக்கு புணர்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது. இந்த ஒரு மீன லக்ன ஜாதகம், மீன லக்ன ஜாதகத்துக்கு புணர்ப்பு இருக்குது, இவருக்கு ஒரு ஜாதகத்தை அமைச்சு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடணும் அப்படின்னாக்கா அவரோட 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் இந்த மீன லக்னத்திற்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் அவருக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். இந்த அமைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து மேட்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா பிரச்சனை இருக்கும், அதை தாண்டி வாழ்க்கை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி ஓடிட்டு வந்துடுவாங்க. மைனஸ் வந்து பெருமளவில் குறைந்து, என்ன சார் எல்லாம் திசாபத்தி எல்லாம் சஷ்டமாக ஓடிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் செவ்வாய் தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குதுன்னு நாம் இங்கே உட்காந்து சொல்லிகிட்டு இருப்போம். சார் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், அவரும் நானும் நல்லா தான் இருக்கிறோம். நீங்கள் இப்போ நம்ம ஆளுங்களாம் ஒரு இது பண்ணுவாங்க, 20 வருஷம் கழித்து வந்திருப்பாங்க, சார் எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றாகிறீங்க, அவங்க வந்து ஜாதகத்தை சார் 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 கம்முன்றுங்க, நாங்கள் குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்குமான்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இவங்க ஆரம்பிச்சிருவார். இவர் இப்போ ஒரு பரிகாரம் ஒன்று அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இங்கே இந்த ஜாதகம் இப்படி இருக்குது, உங்கள் ஜாதகம் இப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இத்தனை நாள் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு முதல்ல இருந்து, ஏன்னா நம்ம ஜோதிடர்களை இது பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஏதாவது தன்மைகள்லாம் நம்ம சொன்னோம்னாலும் அவங்க இந்த மாதிரி இணைச்சிருந்தா இந்த 5 குடையவனையும் 9 குடையவனையும் இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து இணைச்சிட்டோம்னாக்கா இந்த ஜாதகம்தான் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கால் கட்டை போடு அதுக்கப்புறம் திருந்திடுவான் அப்படிங்கிற கேட்டகரியில் இது வரும். பிரச்சனையாக இருக்குதா அது சரி, அந்த ஜாதகம் வந்து இழுத்து பிடிச்சி சரி பண்ணிடும். அதுக்கு முன்னாடி பண்ணாத அட்டூழியம் பண்ணால் இப்போ என்ன அடங்கி போய் கிடக்கிறான் அப்படின்னாக்கா இந்த ஜாதகம் வந்து சரி பண்ணும். அப்போது இதுபோல் புணர்ப்பு மேசத்திற்கும் மீனத்திற்கும் புணர்ப்பு தோஷம் இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து இவங்க திருமணம் காதலித்து திருமணம் பண்ணுறாங்கன்னாலும் சார் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த திருமணத்திற்கு அதிக கேப் இருக்கக்கூடாது. புணர்ப்பு அப்படின்னாவே கேப் விட்டிங்கனாவே ஆப்பு அப்படின்னு அர்த்தம். சார் அந்த பெரிய மண்டபம் கிடைக்கணும் சார், 4 மாதம் கழித்து தான் அந்த மண்டபம், அதுக்கு நடுவில் அவர் சொன்னார் இந்த சனி பகவான், இதில் கான்ட்ராக்ட் வந்துச்சு. புணர்ப்பு இருக்கிறவங்களுக்கு இதில் கான்ட்ராக்ட் வரக்கூடாது. பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளை பேசுகிறாரு, மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணு பேசுகிறாருன்னா அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிடும், அவன் என்ன லூஸ் மாதிரி பேசுகிறான், அவன் வேறு மாதிரி பேசுகிறான், இந்த மாப்பிள்ளை வேணான்னு நிறுத்திடும். அதனால் இந்த புணர்ப்பு இருந்துச்சுனாவே புணர்ப்போட இது என்னென்னா செய்ய வேண்டிய செயல் நடக்க வேண்டிய செயல் எந்த நேரத்துலையும் நிற்கும். அப்போது புணர்ப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நிச்சயத்துக்கும் திருமணத்திற்கும் நாளை வந்து உறுதி பண்ணுறதுக்கும் திருமணத்துக்கும் உண்டான நாளை வந்து பெருசாக வந்து கேப் விடாதீங்க. அதே போல் இந்த மேச லக்னம் மீன லக்னமாக இருந்தால் புணர்ப்பு இருந்தாவே வந்து இருதார தோஷம் இருக்குது. அந்த சேர்த்தக்கூடிய ஜாதகத்தில் இருதார தோஷம் இல்லாத நல்ல அமைப்பில் இந்த தோஷத்தை சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறத சேர்த்துங்க, மிகச்சிறப்பாக வாழ்வார்கள். அடுத்தது ரிஷப லக்னம்.
ரிஷப லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் புணர்ப்பு தோஷம் இருந்துச்சுனாவே நீங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியது செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த சந்திரன் சனிக்கு அந்த செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பட்டுருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இரு திருமண தோஷம் அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாம் திருமணம் பண்ணிக்கிறது, மறு திருமணம் பண்ணிக்கிறது, ஏற்கனவே திருமணம் பண்ணவங்களை பண்ணிக்கக்கூடியது, இல்லை இதுக்கு பரிகாரமாக வந்து ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ் ஆகி அது நின்று போச்சு சார், திருமணம் வரைக்கும் போச்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறதையும் இதை வந்து நம்ம பரிகாரமாக எடுத்துக்கலாம். ஆனால் ரிஷப லக்னமும் கும்ப லக்னமாக இருந்துச்சுனாக்கா, சந்திரன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சேர்க்கை, அந்த செவ்வாய் சந்திரன் சனியை பார்க்குறது கூட சேர்றது, இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா அவர்களுக்கு இரு திருமண தோஷம் அப்படிங்கிறது உண்டு. கவனம் வந்து தேவை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதுக்கு ரிஷபம் கும்பத்துக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் இடம். இப்போ நம்ம சொல்கிற ரூலே வந்து என்னென்னா, அந்த ரூலையே சொல்லிடுறேன். ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் அந்த கும்ப லக்னம், கும்பத்துக்கு 11ஆம் இடம் என்ன? குரு. ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் என்ன? குரு. அந்த புணர்ப்பு தோஷம் இருந்து இந்த 11ஆம் அதிபதி சம்பந்தம் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா 2 திருமணத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ ரிஷபத்துக்கும் இந்த கும்பத்துக்கும் குரு பகவான் எங்கேருந்தும் பார்க்கக்கூடாது. அங்கே வந்து குரு நல்லது தான் பண்ணுவார், குரு பார்வை நல்லது பண்ணணுன்னாலாம் வேலைக்கு ஆகாது, மைனஸ் வந்து செஞ்சு விட்ரும். அடுத்தது மிதுன லக்னம் மகர லக்னம், புணர்ப்பு தோஷத்தோட செவ்வாய் சேர்க்கை பெறக்கூடாது. அடுத்து கடக லக்னம் தனுசு லக்னம், கடகத்துக்கும் தனுசுக்கும் புணர்ப்பு இருந்துச்சுன்னா சுக்கிரன் சேர்க்கை ஆகாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் விருச்சிகம், சிம்ம லக்னத்துக்கும் விருச்சிகத்துக்கும் பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷத்தோட புதன் சேர்க்கை இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது கன்னி லக்னம் 11, கன்னி லக்னமும் கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கனாக்கா சந்திரன் வந்து புணர்ப்பு, அப்போ புணர்ப்பே வந்துடும், இப்போ அந்த சனிச்சந்திரன் சேர்க்கையிலே வந்து வந்துடக்கூடிய அமைப்பு. அடுத்தது துலா லக்னத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த புணர்ப்பு தோஷத்தோட சூரியன் சேர்க்கை பெறக்கூடாது. 11ஆம் அதிபதி அந்த புணர்ப்பு தோஷத்திற்கு தொடர்பு பட்டாலே அது பார்வையாக இருந்தாலோ சேர்க்கையாக இருந்தாலோ அந்த மறுமணத்துக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு. புணர்ப்பு இருந்து, புணர்ப்பு தோஷம் அவங்க ஜாதகத்தில் மைனஸாக இருந்து ப்ளஸ் இந்த 11ஆம் அதிபதி சேர்க்கை பார்வை இருந்துச்சுனாக்கா லவ் பண்ணுவாங்க, பண்ணினாலும் மறுபடி வந்து அந்த மேரேஜை வந்து முறிச்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து வந்துடும். அந்த வகையில் வந்து கவனமாக இருக்கணும். அதே போல் பொதுவாக சார் காதல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இந்த பொண்ணு காதலிக்குமா காதலிக்காதா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து கவலை வந்து இருக்கும். காதலுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது. நாம் வந்து ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் இறக்கக்கூடாது. உடனே இந்த ரூலை பார்த்து இந்த பொண்ணு ஓடி தான் போவோம், இந்த பொண்ணு வந்து இதுதான் பண்ணும் அப்படின்னு 6வது சேர்த்த வந்த பொண்ணுக்கு இப்போ இருந்தே சொல்லி அவங்க ஹாஸ்டலில் சேர்த்தலாமா வீட்டிலேருந்து படிக்க வைக்கலாமான்னு கேட்க வந்த பொண்ணை அதை இதெல்லாம் சொல்லி அது அந்தந்த காலகட்டங்கள் கோச்சாரம் சம்மதிக்காத நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகளுக்கு கோச்சாரமும் திசாபுத்தியும் சம்மதிச்சாதான் அந்த விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கள் நாம் வந்து எப்போ அந்த விஷயம் நடக்குங்கிறத எடுக்க தெரியணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் கேது தொடர்பு இருந்தால் லவ் பண்ணும் அப்படின்னாக்கா அந்த தொடர்பு கோச்சாரத்தில் வரணும். அப்போ திசாபுத்திகள் சம்மந்தப்படணும். அதே மாதிரி குருச்சந்திரன் நம்ம வந்து யோகம், குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ குருச்சந்திரனும் வந்து ஒரு ஏமாற்று எஸ்கேப் ஆக வச்சிடும். குருச்சந்திரன் இருக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தில் திருமண காலமாக இருந்து இது மாதிரி பிரச்சனையான அமைப்பு காதல் அமைப்பு இருந்துச்சுனாக்கா வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும். இப்போ குருச்சந்திரன் நினைவு இருக்கக்கூடிய நபர்கள் தகப்பனார் வழியிலையும் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ தகப்பனாருக்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக இணைவு அப்படிங்கிறது குருச்சந்திர யோகமும், இதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ காதல் அப்படின்னா பொதுவாக 2ஆம் இடத்திற்கு நிழல் கிரகங்கள் சம்பந்தம். நிழல் கிரகம் எது? அப்போ நிழல் வாழ்க்கையை ஒரு மறைபொருளாக செய்ய வேண்டிய விஷயங்களை 2ஆம் இடத்துல நம்ம வந்து நாகதோஷம் செவ்வாய் தோஷம்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகள். அப்போது சார் 2ல் அவங்களே சொல்கிறாங்க சார் 2ல் செவ்வாய் இருக்குது சார், 4ல் செவ்வாய் இருக்குது சார், 7ல் செவ்வாய் இருக்குது சார் அப்படிங்கிறது செவ்வாய் தோஷத்துக்கு பேரண்ட்ஸே சொல்லிடுறாங்க, நாகதோஷத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு கேதுக்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த தசாபுத்திகள் வரக்கூடிய காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் சார் ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை, இருக்கிறத சேர்த்தலாமா இல்லாததை சேர்த்தலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா
இந்த 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து திருமணத்துக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த திசை வர மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அதே மாதிரி ஒரு படிக்கிற பருவத்தில் அந்த 2ஆம் இடத்துல நின்று ராகு கேதுக்கள் நின்று திசை நடத்துச்சுன்னா அந்த பொண்ணை தான் வந்து ஒரு கண்காணிப்பில் வச்சுக்கோங்க, ஹாஸ்டலில் விட வேணாம், நீங்கள் டேஸ்காலராகவே அனுப்புங்க, வீட்டிலேருந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுவும் கோச்சாரத்தில் அந்த கிரகநிலைகள் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில். இப்போ 2ஆம் இடத்தில் நிழல் கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் காதல் துணை அல்லது காமத்திற்காக சில துணை தேடக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. இது விதிகளில் நம்ம உடனே விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதோட விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. விதிவிலக்குகளையும் பார்க்கணும். அந்த விதிவிலக்குகள் என்ன, கோச்சாரம் சம்மந்தப்படுதா, திசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் அதை வந்து சொல்லணும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு ராகுகேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா காதல் வரக்கூடிய வாய்ப்பு திசாபுத்திகளில் கட்டாயம் உண்டு. அதை வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது லவ் அதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, லவ் பண்ணாங்க சார், இந்த லவ்வை சேர்த்து வச்சுட்டா நல்லா இருக்குமா அப்படின்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, உடனே அந்த லவ் மேரேஜ் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு லவ் பண்ணுறேன் சார். ஒன்றுக்கும் மேற்படுத்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு எந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படின்னாக்கா, ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், சித்திர நட்சத்திரம் 2, 3, ரேவதி நட்சத்திரம் 4. ஒரு ஆண் ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேயோ, சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்திலேயோ, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ ராசி கட்டத்தில் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா இவங்க லவ் பண்ணாலும் 2 திருமணம் சம்பந்தப்பட்ட ஃபெயிலியர் ஆகி 2வது காதலுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் துணைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. அதை கவனமாக பார்த்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை சார் ஒரே திருமணம் தான், நல்லா தான் இருக்கேன், 2வது இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அவர் அவசரமாக ஃபோன் பண்ணுவார், சார் நமக்கு எனக்கு காலேஜ் லைஃப்லேயே ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த பொண்ணு 2வது பொண்ணு தான். அப்போ நம்ம ரூல் வந்து மாறாது. உடனே நீங்கள் அவங்க ஒய்ஃப் இருக்கிறப்ப, அதாவது ஜோதிட பலன் சொல்கிறது வந்து அந்த ஜாதகத்தை யார் கொண்டுட்டு வந்திருக்காங்கிறத பொறுத்து நாம் தேவையான பலன்களை உரைக்கணும். அது அவங்க ஒய்ஃபோடு சேர்ந்து வந்து பார்த்தா எப்படி பலன் சொல்லணும். இப்போ இருக்க ஒய்ஃபோடு வந்து ஜாதகம் பார்க்க வராங்க, நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சுக்கிரனை பார்த்துட்டு நீ இவர் 2 கல்யாணம் பண்ணுறது உறுதிங்க அப்படின்னு நம்ம அடிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கோட லைஃப் ஸ்டைலில் நிறையா பேர்த்துக்கு தோஷம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கழிஞ்சிருது. ஐயா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் நம்ம அரசல் புரசலாக கேட்டுக்கிட்டு, சார் ஏதாச்சும் முன்ன ஏதாவது இது இருக்கா, ஒரு அஃபேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு, அப்படின்னா அது நான் இப்போது பக்கமாக கூட யார் ஒரு பெண் ஜாதகம், அந்த ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க. அதாவது உங்களுக்கு இந்த காலையிலேயே ஃபோன் வருது பாருங்கள், உடனே பார்க்கணும் அப்படின்னு, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். 5 மணிக்கு 5:15 மணிக்கு போயிடும், இல்லை நாளைக்கு காலையிலேயே வந்துடுறேங்க அப்படின்னு அர்ஜெண்ட்டாக வந்தாங்கனாக்கா அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு பெண் ஜாதகத்தை நேரமாக வந்து பார்க்குறாங்க. சார் இந்த பொண்ணு வந்து அதான் போலீஸ் நீ இது கண்டுபிடிங்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க, எதுவும் நம்ம மக்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த ஜாதகத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வருது, ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த இடம் நிலைக்காது. சரி, உங்களுக்கு தோஷத்தை சரி பண்ணத்துக்கு வந்த நபராக நினச்சிக்கிட்டு இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதுக்கெல்லாம் இந்த ரூல் வந்து நமக்கு வந்து உதவும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ரோகிணி 2லேயோ, சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்திலேயோ, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ இருந்துச்சுன்னா கட்டாயம் கலத்திர சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் துணையை, திருமணம் பார்த்து வச்சு இல்லை, காதல் துணையை ஒன்றுக்கு மேற்பட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பெண் ஜாதகத்தில் எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னாக்கா, பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். செவ்வாய் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேயோ, அனுச நட்சத்திரம் 4ஆம் இது செவ்வாய் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேயோ, அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ செவ்வாய் இருந்துச்சுனாலும்,
அதே போல் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேயோ, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், இந்த 4 நட்சத்திர பாதங்களில் செவ்வாய் பகவான், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அஸ்வினி 1, அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், இந்த பாதங்களில் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் துணைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. உத்திராட 2. ஆண் ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரனை வச்சு பார்க்கணும். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், சித்திரை 2, 3, ரேவதி 4, இந்த பாதங்களில் நின்னாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வந்து, சார் இந்த இடம் வந்து காதலிச்சிட்டா இந்த இடத்த கொடுத்தாக்கா நல்லா பழச்சிக்குவாங்களா அப்படின்னா, அப்போ மேட்ச் பண்ணுற ஜாதகத்தில் நாம் சொன்ன மாதிரி அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி, இவங்களோட குடும்பஸ்தானாதிபதி கிரகம்லாம் நல்ல நிலையில் இருக்கா, பிரச்சனை வந்தாலும் சரி செய்து போகக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே போல் அவர்களுக்கு சில வழிபாட்டு பரிகாரங்களையும் சொல்லி, எப்பயுமே வந்து நம்ம மக்கள் வந்து அந்த வழிபாடுகள், அந்த ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகத்தை விடுற டைமில் தான் வந்து தாந்திரிக பரிகாரங்கள், ஆலய இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் முதல்லேருந்தே செஞ்சுக்கிட்டு வந்தால் அதோட பலன்கள் வந்து நமக்கு வந்து அபரிமிதமாக கிடைக்கும். அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த பெண்கள் பருவமடையக்கூடிய வயதிலிருந்தே அந்த குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். இதில் பொதுவாக அந்த 2, 5, 7, 11 பாவங்களின் தொடர்பும் வந்து காதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. டைம் வந்து ஆயிடுச்சுன்னு நம்ம சகோதரர் வந்து சிக்னல் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து இன்னும் பேச வேண்டிய நபர்கள் வந்து நிறையா இருக்காங்க. இன்னும் நிறைய ரூல்ஸ் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளோட சங்கத்திலேயே வந்து கொடுக்கலாம் என்று சொல்லி இத்துடன் இந்த சிற்றுரையை நிறைவு செய்து இந்த வாய்ப்பை அளித்த இல்லை நிறைய விஷயங்கள் ஃபங்க்ஷன்கள் இருக்குது. அதில் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நம்ம சங்க உறுப்பினர்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா மற்றவர்களும் வந்து எல்லோரும் வந்து பேசணும். இந்த விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கும் அன்பு சகோதரர் பரணி பாரதி அவர்களுக்கும் அவர் உடன் உழைக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும், ஏன்னா இந்த ஒரு விழா நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எல்லாத்தையும் இணைச்சு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இதை மென்மேலும் இந்த சரவண ஜோதிட ஆலயம் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால், அங்கே இருக்கக்கூடிய அந்த மூவர் சமாதி சித்தர்களின் அருளாலும், இந்த சித்தர்களை பற்றி சொல்கிறப்போ எந்த ஒரு சித்தர் ஆலயத்துக்கு, இப்போ சகோதரர் இவரெல்லாம் வந்து ரெகுலராக பௌர்ணமிக்கு போயிட்டுருக்கிறாரு, சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா அது சித்தர்களோட சித்து விளையாட்டில் பல இடத்துல வந்து அவங்க ஜீவசமாதி இருக்கும். அதில் முக்கியமான அமைப்பு நீர் ஓடக்கூடிய இடத்துல, நீர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சித்தர்கள் கட்டாயம் இருப்பார்கள். ஏன்னா 24/7 அவர்களுடைய மந்திர உச்சாடனங்கள் அந்த நீரில் தான் கலக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. எந்த ஒரு ஆலயத்திற்கு போனாலும், பழம்பெரும் ஆலயத்துக்கு போனாலும், சித்தர் ஆலயத்திற்கு போனாலும், அங்கே அந்த சித்தர் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில் தெளிச்சுக்கோங்க. அதில் குளிக்கிறது பெஸ்ட்டு. குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அங்கே வர பைப்லையாச்சும், அந்த கிணத்துலேருந்து பைப்பு, இப்போ நம்ம மூவர் சமாதிலாம் அங்கே போய் அந்த கிணத்தையே தண்ணி சேர்ந்து விட மாட்டாங்க. ஆனால் அந்த கிணத்துலேருந்து பைப் வந்திருக்குது. அந்த பைப்பில் வந்து நீங்கள் உச்சந்தலையில் வந்து அதை வந்து தெளிச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள், அந்த அருகாமையில் கடலே இருக்குது, கடல் குளியல் போடுவதும் ஜோதிடர்களுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கணும். கடல் அப்படிங்கிறது வந்து கர்மாவை வந்து பிடுங்கிக்கும், உங்களுடைய கர்மாவை வந்து. அதனால தான் கடலில் வந்து எல்லா நேரமும் போய் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை ஒரு இது. ஜோதிட தொழிலே கர்மா தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. கர்மா தொழிலெலாம் ஜோதிடம் கிடையாது. எப்போ கர்மா சேரும்னா, நீங்கள் வாங்கின காசை பணத்தை பிடிங்கிட்டு அந்த பணத்துக்கு ஒழுங்காக பலன் சொல்லணுன்னா தான் கர்மா சேரும். பணத்தை வாங்கின பணத்துக்கு உங்களுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு கரெக்டான ரூல்ஸுகளை நீங்கள் டைம் எடுத்து கூட அதை வந்து கணிச்சு அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கர்மா சேராது. அந்த கர்மாக்களை நீக்கக்கூடிய கடல் குளியலை அடிக்கடி பண்ணுங்கள். சித்தர்கள் தரிசனத்துக்கு ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நீரில் கட்டாயம் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்றென்றும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் கிடைக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.